எப்ப பாருங்க டென்ஷன் பண்ணியே பாக்கணும், அவங்களுக்கு நான் நிம்மதியா இருக்கக்கூடாது. அடாது தொல்லைகள் வந்தாலும் விடாது இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற கொள்கை குன்று நம்முடைய சேலம் மாவட்ட செயலாளர் கடந்த 3 வாரங்களா தன்னுடைய முறுக்கு மீசையால எங்களை எல்லாம் மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்கள் வருகிறார், வரவேற்புரை தருகிறார். எப்ப பாருங்க டென்ஷன் பண்ணியே பாக்கணும், அவங்களுக்கு நான் நிம்மதியா இருக்கக்கூடாது. ஓகே தம்பி, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க முதல் மாநில கொள்கை பரப்பு பொதுக்கூட்டத்தை எங்க 5 மாவட்ட கழக செயலாளர்களையும் உங்களையும் நம்பி கொடுத்த எங்க கழக தலைவர் அவர்களுக்கும் நான் இந்த அளவுக்கு சிறப்பாக பணிபுரிவதற்கு காரணமாக இருந்து என்ன சுதந்திரமாக இயக்க விடும் எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் சார்பணி நிர்வாகிகளுக்கும் சேலம் மாவட்ட நான் அடிக்கடி சொல்றதுதான் மக்கள் இயக்கத்தின் ஆணிவேராகிய என் தம்பிகளே, தளபதி நெஞ்சில் ரசிகர்களாக குடியிருந்து இன்று தோழர்களாகவும் தோழிகளாகவும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளாக இங்கு வருகை புரிந்திருக்கும் என் தம்பிகளே, 2026 தளபதி அவர்களை அரியணை ஆசனத்தில் அமர வைக்க தூண்களாக இருக்கும் பூத் கமிட்டி நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வணங்குகிறேன். ஏதாவது பெயர் விட்டுனா மன்னிக்கவும், நான் எழுதி வச்சு படிக்கல, காலையில இருந்து ஏகப்பட்ட அலைச்சல். இங்க இருக்க தம்பிகளுக்கு தெரியும், இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் என்பது 3 நாட்களாக எவ்வளோ தளபதி எவ்வளோ தொல்லைகள் கொடுத்தாங்க, எந்தெந்த வகையில் தடை கொடுத்தாங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அமைதி. 1 மாசத்துக்கு முதல்லயே இந்த பங்கன் நடக்குதுன்னு அனுமதி கேட்டேன். அப்படி இருந்தும் இன்று மாத மின்தடையை ஏற்படுத்தி எங்க கழக தோழர் தோழிகளுக்கு 1 நாள் சம்பளத்தை கொடுத்து விடுமுறை அளித்த இந்த மின்சார வாரியத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரம்மாண்ட கூட்டத்திற்கு காரணம் அவங்களும் ஒண்ணு. எல்லாம் தமிழ்நாடு மின்சாரத்துறை சேலம் மின்சாரத்துறைக்கு நன்றி தெரிவிங்க. இன்னைக்கு டோட்டலா மாச கரண்ட் ஏன் நான் கொக்கி போட்டு எடுக்கிறேன்னா 15 வருடங்களுக்கு முதல்ல தமிழக வெற்றி கழக மக்கள் இயக்கம் சார்பாக ஜவஹர் மில்ல நடைபெற்ற மிகப்பெரிய தளபதியை வைத்து மிகப்பெரிய ஒரு நலத்திட்ட உதவி பண்ண அப்பயே கொக்கி போட எங்களுக்கு தெரியாது. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எங்களுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல பாரு கொக்கி போட்டிருக்கான்னு பாரு. இப்ப சொல்லிக்கிறேன், இனி யாராவது பொதுக்கூட்டம் இல்ல மாநாடு நடத்தினா இங்க இருக்கிற என் தம்பிகளை பார்த்து பயப்படணும். இந்த கரண்ட் கொக்கி போடுற பழக்கம் எங்களுக்கு இல்ல. இது வரைக்கும் 25 ஆண்டு காலத்துல எங்கயாவது ஒரு இடத்துலயாவது தமிழக வெற்றி கழகத்தினால டிராபிக் ஆச்சு பிரச்சனை ஆச்சு சரித்திரமே இல்ல. எங்க தளபதி ஒழுக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு பெண்களை பார்த்தா முதல்ல எங்க வாயில வர்றது தங்கை, அக்கா, அம்மா, இதான் எங்க வாயில வரும். இததான் எங்க தளபதி எங்க பொதுச் செயலாளர் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப சொல்றேன், அந்த அடுத்தவர் நடத்தும் மாநாட்டில் அந்த கரண்ட் கொடுக்கிறவங்க, ஜெனரேட்டர் போடுறவங்க, சீரியல் லைட் போடுறவங்க, மைக் செட் போடுறவங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த என்னுடைய தம்பிகளா தான் இருப்பான். ஒவ்வொரு பொதுக்கூட்டம் மாநாட்டு நீ நடத்துறதுல விட மாட்டேன். என் தம்பிகளை வச்சு வீடியோ எடுப்பேன், வலைதளத்தில் பரப்புவேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு காட்டுவேன், நீ பாத்துக்கோ. ஒரு இடத்துல கூட கொக்கி போடல, எல்லாமே ஜெனரேட்டர். எவ்வளவு தொல்லை.
தண்ணி இல்ல, குப்பை இல்ல, கூட்டல, ஒண்ணும் பண்ணல, நிம்மதியா விட்டீங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு சோதனை தெரியுமா? இது ஜனநாயக நாடியா? பாசிச ஆட்சி நடத்துறீங்க நீங்க. நான் பேசக்கூடாது அமைதியா இருக்கேன். நான் பேச ஆரம்பிச்சேனா இருக்கிற தம்பிங்க அத்தனை பேர் பேசுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இதான் தளபதி வச்சிருக்காரு. பண்றா அப்படின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோ, வீடு வீடா போய் ஒரு ஓட்டு வாங்க மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோ. குடும்பத்தோட போய் காலில் விழுவேன், ஒரு ஓட்டு கூட நீங்க வாங்க மாட்டீங்க. நடக்கதான் போகுது பாரு. நன்றி. இந்த அளவுக்கு நான் பேசுறேன்னா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு பாத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். நிறைய பேர் பேசுறவங்க திரும்பி சொல்றேன், இந்த மலையிலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் கூட்டிய மக்கள் இயக்கத்தின் 6 பேராகிய இதன் தம்பிகளே, என் தோழர் தோழிகளே, அனைத்து மாவட்ட செயலாளர்களே, உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். என்றும் உங்களுக்கு பாதத்துக்கு செருப்பாக இருப்பேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.